வணக்கம்பா. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்கிறேன். கேப்டன் ஜியான் வருவாங்க. வெயிட் பண்ணுங்கள், வருவாங்க. இன்னொரு 4 எபிசோடு 5 எபிசோடில் வந்துடுவாங்க. பட் அது வரைக்கும் கேப்டன் வர மாட்டாங்க. ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே அப்படி தான் இல்லையா? ஸோ ஸ்டோரி அப்படி தான். ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நடுவில் இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜியோனுக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அது கஷ்டம் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுவாங்க. சீக்கிரம் வந்துடுவாங்க. ஸோ கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், கேப்டன் எப்போ வருவாங்க, கேப்டன் எப்போ வருவாங்க, நான் கேப்டன் எல்லாம் போர் அடிக்குது. ஆக்சுவலாக டயாங்கை விட நான் தான் கேப்டன் அதிகமாக மிஸ் பண்ணுறேன்லாம் சொல்கிறீங்க. எனக்குமே வந்து படிக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. எங்கடா எப்படா வருவேன், எப்படா வருவேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு சீரியஸ்லி. பட் ஸ்டில் ஹாவ் டு வெயிட். கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுவாங்க, ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, வந்துடுவாங்க, ஓகேவா? பொறுமை கடனும் பெரிதல்லவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து என்னோடய வாயை என்னால் கட்டுப்படுத்த முடியலை. எப்படி சொல்கிறது, நான் வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் முன்னாடி உடச்சிருவேன் போல். என் வாய் தவறி நான் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் ரெக்கார்டிங் கட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு திரும்ப போட்டேன். ஸோ இது மாதிரி அடிக்கடி கேட்காதீங்கடா, வாய் தவறி நான் அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் போட்டதுக்கு இப்படி உடச்சிருவேன். எனக்கு பொறுமையே கிடையாது. சொல்லிடுவேன். ஸோ ப்ளீஸ் இது மாதிரிலாம் சொல்லாதீங்க, சரியா? வந்துடுவாங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு, போகம் வந்து டயாங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது. இதுக்கப்புறம் வந்து ஜின்கிட்ட போயிட்டு டயாங் வந்து எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி முடிச்சிருந்தேன். ஸோ அது வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணிட்டு ஃப்ளாஷ்பேக் போகிறோம். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன இருக்கார்ல, ஸோ அவர் பார்த்த ஒரு விஷயம் அதுதான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போனோன்னா கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஃப்ளாஷ்பேக் இப்போது. ஸோ வந்து லீ இருக்கார் இல்லையா, ஸோ கேப்டன், இப்போது நம்ம கேப்டன் ஜியோன் இடத்துல அந்த கேம்பை பார்த்துக்கிற ஒருத்தர். ஸோ அவர் வந்துட்டு இப்போ வந்து அந்த கேம்போட அவரோட ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவருக்கும் கேப்டன். ஸோ அவர் வந்து வாக்கர். அவரோட ரூம்குள்ளே போகிறாரு. போயிட்டு நீங்கள் என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களாமே, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வாக்கர் இருந்துட்டு சொன்னார், ஆமாம் உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா, யார் பர்மிஷன் கொடுத்தானே இது எல்லா ட்ரைனிங்ஸும் உங்கள் இஷ்டத்துக்கு வெளியில் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நம்ம லீக்கு ஒன்றும் புரியல. சார் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீ இது யாரோட பெர்மிஷனோட எல்லாத்தையும் வெளியில் அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி வாக்கர் நம்ம லீ கிட்ட கேட்க, லீ இருந்துட்டு, சார் நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் அனுப்புனேன். என்ன நான் சொன்னேன்னா, நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு நம்ம வாக்கர் கேட்க, உடனே லீ இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், இந்த லெட்டர் நேற்று வந்துச்சு, நீங்கள் அனுப்பின லெட்டராக தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் தான் வந்து பண்ண சொன்னீங்கன்னு நினச்சி நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு லீக்கு வந்து வாக்கர் எழுதின மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கும். ஸோ அந்த லெட்டரில் வந்துட்டு லீவ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி போட, ஸோ அதனால தான் லீவ் வந்து அன்றைக்கி வந்து லீவ் விட்டுருப்பாரு. ஸோ வந்து இது வந்து நம்ம லீவ் வந்து நம்ம வாக்கர்கிட்ட சொல்ல, உடனே வாக்கர் இருந்துட்டு, நான் எந்த லெட்டரையும் அனுப்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ பாருங்கள் இது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இல்லையா அப்படின்ற மாதிரி லீ கேட்க, உடனே வாக்கர் பார்க்குறாரு, ஆமாம் அது அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அதில் இருக்கிறது. ஸோ என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் தான், பட் நான் இதை அனுப்பலை அப்படின்ற மாதிரி சொல்ல, 2 பேரும் என்னென்னு தெரியாமல் கன்ஃபியூஸாக முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம மிஸ்டர் கிம் வராரு. அதாவது ஜென்ரல் கிம், கேட்டே அவங்களோட அப்பா. ஸோ அவர் வராரு. கிம் வந்துட்டு, இங்கே வந்து நடுவில் குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சிருங்க, பட் நான் என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு ஓரளவுக்கு கேள்விப்பட்டேன், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்படி நடந்த விஷயம், இப்படி லெட்டர் வந்துச்சு, இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அதில் நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று மிஸ்டர் கிம் வந்துட்டு, இங்கே பாருங்கள் இந்த கேம்புக்கு நான் தான் பொறுப்பு, இந்த நாட்டுக்கு நான் தான் பொறுப்பு, எனக்கு வேறு வழி இல்லை லீ, உங்களை வந்து வேலையை விட்டு தூக்குறது தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, லீக்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றிடுது. ஏன்னா அவருக்கு அவரோட ஒர்க்னால் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ டெடிக்கேட்டடான ஒர்க் பார்க்குற ஒரு ஆள். ஸோ திடீர்னு வந்து இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படிங்கிறதுனால ஒரு வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்றபோது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே பிடிச்சி வச்ச சில மாதிரி நின்றுட்டுருக்கு. உடனே வந்துட்டு நம்ம கிம் பேச ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரியும் இந்த ரூல்ஸ் வந்து நம்ம மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மிலிட்ரி கேம்பை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இதெல்லாம் மதிச்சு தான் ஆகணும். ஆஸ் எ கேப்டனாக உங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும், நான் சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து நம்ம லீவ் இருந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு, ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்ட. உடனே வாக்கர் வந்து இதில் பார்த்துட்ருக்கவருக்கு அவருக்கு மனசு கேட்கல. உடனே அவர் போயிட்டு கிம் கிட்ட வந்துட்டு, மிஸ்டர் கிம் நீங்கள் வந்து இப்படி ஒரே முட்டா அவரை வேலையை விட்டு அனுப்புறது வந்து எனக்கு சரியாக படலை. இது என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் தானே, தெரியாமல் நடந்து போயிடுச்சு, இதனால அவரை வேலையை விட்டுலாம் அனுப்ப வேண்டாம். நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்களேன், இந்த கேம்ப்லேருந்து தூக்கி வேறு ஒரு கேம்புக்கு அவர் கேப்டனாக போடுங்க, வேறு கேம்புக்கு வேணால் மாற்றி விடுங்க, அது
விட்டு போட்டு நீங்கள் வந்து அவரை வந்து வேலையை விட்டு அனுப்புறது எனக்கு இன்னும் சரியாக படலை அப்படின்ற மாதிரி நம்ம வாக்கர் சொல்ல உடனே கிம் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவருக்கும் தோணுது. உடனே வந்துட்டு சரி ஓகே அப்போ நான் வந்து உங்களை வந்து இந்த கேம்பை விட்டு தூக்கி வேற ஒரு கேம்புக்கு உங்களை வந்து நான் கேப்டனாக போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே லீ என்ன சொல்கிறான்னா இல்லை எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பண்ணாண்டா, நான் பண்ணது தப்பு, ஸோ நான் வந்து பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வாக்கர் போய் லீ ஷோல்டர் மேலே கை வச்சு இங்கே பாருங்கள் நீங்கள் அப்படிலாம் வந்து நினச்சிக்க கூடாது, நீங்கள் உங்கள் வேலையை எவ்வளோ விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால் வந்து ஏற்றுக்கோங்க, நீங்கள் வேறு ஒரு கேம்புக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே லீ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ கிம் என்ன பண்ணுறாருன்னா லீயை தூக்கி வேறு ஒரு கேம்புக்கு போட்டுறாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின் வந்து நம்ம ஜெயாங்கிட்ட வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி முடிக்க ஸோ 2 பேரும் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. உடனே சின்ன இருந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு லீயை பற்றி தெரியுமான்னு தெரில, ஆனால் அவருக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ரொம்ப நல்ல ஒரு ஆஃபீஸர், ரொம்ப நல்ல எப்படி சொல்கிறது ரொம்ப நல்லா உழைச்சிருக்காரு நம்ம நாட்டுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு நம்ம டேங் வந்து நம்ம சின் பார்க்குறாங்க. உடனே சின் பார்த்துட்டு நம்ம டேங் கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் எங்கள் அப்பாவை சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க உடனே சின்ன இருந்துட்டு அது எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் மென்று முழுங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட போய் என்னோட அப்பாவை பற்றி இப்படி தப்பாக சொல்ல முடியும், சொன்னால் அவங்களால முடியலை. கீழே குனிஞ்சு திருன்னு பார்த்துட்டு அவங்க தரையில் அவங்க செருப்பையும் அப்படி பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. டேங் வந்துட்டு இங்கே பாருங்கள் எனக்கே எங்கள் அப்பாவை பிடிக்காது, அதனால் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சின்ன அப்படி டக்குன்னு திரும்பி நம்ம டேங்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் நீங்கள் உங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக சொன்னேன், நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த ஒழுங்காக சொல்லணும் இல்லையா, அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மை தான், எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல உடனே சின்ன இருந்துட்டு சொல்கிறாங்க இல்லை ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிபடலை, அது என்னென்னா எல்லோரும் வந்து லெட்டர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா கொஞ்சம் கூட அந்த லெட்டரை பற்றி பேசவே இல்லை, அவருக்கு தேவையானது கிம்மை இங்கே விட்டு அனுப்பணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது ஒழிஞ்சு அந்த லெட்டர்னால என்ன யார் அனுப்புனா அப்படின்றத பற்றி யாருமே பேசலை. ஸோ எனக்கு அந்த விஷயம் சந்தேகமாக படுது டேங் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்கும் யோசிக்கிறாங்க. ஆமாம் அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து அவர் மேலே கோவம் எல்லாமே இருக்குது இல்லையா, ஸோ என்னமோ நடக்குது அப்படின்றது மட்டும் டேங்க்கு புரியுது. பட் அதை சென்ஸ் பண்ண முடியல. அதுக்குள்ளே ஆஃப்டர்நூன் ஆகுது, ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாரையும் வந்து கிரவுண்டில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு லீ வந்து கடைசியாக அவரோட ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்துட்டு மனுஷன் இங்கேருந்து அப்படி கிளம்பி போகிறவர் திரும்பி ஒரு தடவை கேம்பை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே மனசு வலிக்குது. ஸோ அப்படியே அந்த கிளம்பி அப்படியே கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரோடு அப்படி கிளம்பி போகிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் போகிறத பார்க்கும்போது. தப்பு பண்ணாத ஒருத்தருக்கு தண்டனையா அப்படின்ற மாதிரி தான் டேங்க்கு தோணுது. ஸோ அன்றைக்கி அந்த நாள் அப்படிங்க முடிய அப்படியே இப்போ 2 days ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஃப்ரைடே மார்னிங் ஸோ வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம கேம்பில் தான் காமிக்கிறோம். நம்ம போகம் தான் அவங்க சிரிப்பை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் சிரிப்பை அடக்க முடியாமல் லிப்ஸை கடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. சிரிச்சிடக்கூடாது வாய் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்க கையில் பார்த்தா ஒரு பொக்கே இருக்குது. அந்த பொக்கே வந்து அழகான ஒரு பொக்கே, ஸ்ட்ராபெரியால் அழகான ஒரு பொக்கே இருக்குது அவங்க கையில். ஸோ அது அப்படியே பிடிச்சிட்டு சிரிச்சிட்டே வெக்கப்பட்டுட்டே அப்படி நின்றுட்டுருக்காங்க. என்னென்னா அந்த ஸ்ட்ராபெரிஸ் வந்துட்டு அவங்க கேம்ப்க்கு பின்னாடி வந்து கிடச்சிது. அது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அங்கே வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்ட்ராபெரி செடியை. ஸோ வந்து அது வந்து இப்போ வந்து ஸ்ட்ராபெரி வந்து பழுத்திருக்கு. எல்லா ஸ்ட்ராபெரியும் கஷ்டப்பட்டு பொறிச்சு எடுத்து அது வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது தடுக்கி கீழே விழுந்திருப்பார். பட் கீழே விழுந்தப்போ வந்து தனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி ஸ்ட்ராபெரிஸ்க்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அதை கிரிப்பாக பிடிச்ச மனுஷன் தன்னை பற்றி கேர் பண்ணிக்காமல் கீழே விழுந்து முட்டியில் கையில் காலெல்லாம் அடிபட்டுருக்கு. ஸோ முட்டிலையும் கையோட முட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே ரெண்டு இடத்துலையும் அடிபட்டிருக்கு. பட் அதெல்லாம் அவருக்கு பெருசாக தெரியல. இப்போ ஸ்ட்ராபெரி வந்து நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்து அதில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல ஸ்ட்ராபெரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பிக் பண்ணி எடுத்து அழகாக ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கையில். ஸோ உங்களுக்கே தெரியும் அது யாருக்குன்னு. எஸ் அஃப்கோர்ஸ் டேங்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டேங்காக வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு டேங்க்கு வந்துட்டு போகும்னு சொல்லிட்டாங்க இல்லையா, தன்னோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிட்டனாக வந்து போகம் வந்து எதுவுமே கேட்கல. ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டாங்க. என்னென்னா அவர் வந்து லவ் பண்ண விட்டுறணும். அதாவது அவர் வந்து டேயாங்கை லவ் பண்ணுறாரு, நான் லவ் பண்ணிட்டு போகிறேன், என்னை விட்டுட்டு நான் வந்து லவ் பண்ணுறதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடு, நீ எனக்கு திரும்ப லவ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுன்னு கேட்டு வாங்கியிருப்பாப்புல. ஸோ அதனால் வந்துட்டு டேயாங்க வந்து பண்ணுறது பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் டேயாங்காக அழகாக அந்த பொக்கே ரெடி பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு ஷையோடு இப்படி சிரிச்சிட்டு இப்படி நின்றுட்டுருக்காங்க டேயாங்காக.
ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மனுஷனுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு சைன் தெரியுது முன்னாடி. என்னென்னா டேங் வந்து குடுகுடுன்னு அவங்கள பார்த்து ஓடி வந்துட்டுருக்காங்க. நீ போகுமுக்கு வந்து தெரியும் இந்த டேங் ஸ்ட்ராபெரினா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ஸ்ட்ராபெரி பொக்கே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து டேங் வராங்க அப்படின்னோடனே சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து பொக்கே வந்து மறைச்சி வச்சுட்டு பின்னாடி 2 கையும் கட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே நம்ம டேங் வந்து அவ்வளோதான் குதிச்சு அவ்வளோ ஹாப்பியாக ஓடி வராங்க. மூஞ்சில் அவ்வளோ பெரிய பல்லு 32 இல்லை 40 50 எப்போ பல்லு இருக்கும் போல் அவ்வளோ பெரிய ஸ்மைல் ஃபேஸில், அந்த பாக்ஸி ஸ்மைலோட அப்படியே ஓடி வந்து நம்ம போகம் நாடு நிற்க. போகம் பார்த்தோன்னே டேங் அப்படி பார்த்தோன்னே இவருக்கும் சிரிப்பு வருது. 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கேன். சரி வந்துட்டு அட்ட டயத்தில் 2 பேர் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. உடனே மறுபடியும் 2 பேர் சிரிச்சுட்டு ஓகே ஃபைன் டேங் நீ ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி போகும் சொல்ல, அந்த டேங் வந்து அப்படியே குதிக்கிறாங்க எக்ஸைட்மெண்ட்டில். அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. தன்னை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே போகம் வந்துட்டு டே குதிக்காதுடா வந்து என்னன்னு சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அட்டே விஷயம் தெரியுமா அப்படின்னு நம்ம டேங் சொல்ல, டே சொன்னால் அதனடா தெரியும் என்னன்னு சொல்கிறா டே அப்படின்ற மாதிரி போகம் கேட்க டேங் வந்துட்டு அதுவா அது வந்து பெருக்க வைக்க போகிற என்ன சொல்லு, அது கேப்டன் திரும்ப வர்றாராண்டா. என்ன கேப்டன் திரும்ப வர்றாராம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க. பட் போகமுக்கு வந்து அது எப்படி எடுத்துக்கணும்னு தெரில. ஒரே நிமிஷத்தில் வந்து 1000 புல்லட்ஸ் வந்து நெஞ்சில் பாஞ்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வலிக்குது. பட் வெளியில் ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த மனுஷன் காமிக்கல. அப்படியே அழகாக டேங் பார்த்து சிரிச்சிட்டு ஓ அப்படியா சூப்பர் எப்போ வராரு அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியல இந்த வீக்கில் வரேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த வீக்குள்ளே எப்படியாவது எண்டிங்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகம் வந்து டேங் வந்து அவ்வளோ சிரிச்சிட்டே இருக்காங்க. நீ போகம் வந்துட்டு அப்படியே டேங்கை பார்த்தோன்னே அவருக்கு வந்து என்னதான் வந்து வழி இருந்தாலும் டேங் சிரிக்கிறத பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. டேங் வந்துட்டு போகம் கிட்டே கேட்குறாங்க, டே நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்து என்னடா, அதுக்கு மட்டும் இல்லாமல் பின்னாடி என்னது ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் போகம் வந்துட்டு அது நான் அவங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தேன், பட் அது எனக்கு இப்போது ஞாபகம் இல்லை, ஆக்சுவலாக பின்னாடி அது வந்து வெறும் குப்படா தூக்கி டஸ்ட்பினில் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டேங் வந்துட்டு ஓ அப்படியா சரி நான் அப்புறமா பார்க்குறேன், ஏன்னா இப்போ எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங் வந்து அப்படி ஓடி போயிடுறாங்க. ஸோ டேங் போனதுக்கப்புறம் போகம் வந்துட்டு அந்த பொக்கையை எடுத்து பார்க்குறாங்க. இதுக்கு மேலே அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது, அதுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவங்க அதை கொடுக்கவே இல்லை, அப்படியே வச்சிடுறாங்க. ஐயோ ஜங்குக்கு வர போகிறாங்க. ஐயோ எனக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குன்னா என்னென்ன வார்த்தையால் சொல்ல முடியல, எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் ஜங்குக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் தெரியுமா. ஜங்குக்கு பார்க்கணும், அவரை கிஸ் பண்ணணும், அவரை ஹேக் பண்ணணும், அவர் கூடவே இருக்கணும். எவ்வளோ நாளாச்சு பார்த்து நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா. ஐயோ என்னோட எக்ஸைட்மெண்ட்டை வெளியில் காமிக்காமல் என்னால் இருக்க முடியல. ஒரு நிமிஷம் ஜங்குக்கு வராங்கன்னா அப்போ நான் திரும்ப அவங்களுக்கு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்ல, நான் ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்மகிட்ட அங்கே வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்காங்க அதை பற்றி. ஒரு வழியாக வீக்கெண்டு வருது. ஸோ வீக்கெண்ட் ஆனதுனால வீட்டுக்கு போவாங்க இல்லையா. ஸோ வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ட்ரெயின் போனோடனே ஃபஸ்ட்டு வந்து போகிறது அவங்க அம்மா கிட்ட தான். போயிட்டு அவங்க அம்மா பின்னாடி இருந்து ஆக்ட் பண்ணிவிட்டு குட் மார்னிங்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, ரொம்ப சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து திரும்பி டேங் ஃபேஸை பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அம்மா தானே, ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. டேங் வந்து எப்போவுமே சிரிப்பாங்க, ஆனால் எப்படி சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக உள்ளுக்குள்ளேருந்து சிரிப்பு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிரிப்பு இருக்குது. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து என்னமோ இருக்குது அப்படின்றது மட்டும் புரியுது. ஆனால் டேங்கை பார்த்துட்டு நிஜமானுமே இன்றைக்கி ரொம்ப குட்டான மார்னிங் தான் போல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த டேங் வந்துட்டு புரிஞ்சுது. ஸோ அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ அதில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் முடியலைப்பா, எப்படி இருக்க முடியாதுல்ல, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, அது முடியலை. சிரிச்சிட்டே அவங்க அம்மா பார்க்க, அவங்க அம்மா வந்துட்டு தச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஸோ பேசி முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு தைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் டேங்க் வந்து அவங்க அம்மா பார்த்தோன்னே ஒரு ஐடியா தோணுது. உடனே போயிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க அம்மா திரும்பி பார்க்குறாங்க. அம்மா எனக்கும் தைக்க சொல்லி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க அம்மா வந்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து 1894. ஸோ அப்படி இருக்கும் 1897 94 ஐயோ டேட்டு மறந்து போயிட்டோம்ப்பா. சரி ஓகே ஃபைன், உங்களுக்கு தெரியும்ல 1987 தான் நினைக்கிறேன். சரி அதுதான் முக்கியம். பேக் டு த ஸ்டடி. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பையன் தைக்கிறது வந்துட்டு இம்பாசிபிள், 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். பட் எங்களோட அம்மாவுக்கு அப்படியே வியர்டாக அப்படி டேங்க பார்த்துட்டு ஐயோ என் பையன் நல்லா தானே இருந்தான், என் பையனுக்கு பேகி பிடிச்சிச்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க வந்துட்டு அம்மா ஏம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது,
டே அண்ட் இங்கே பாருடா தங்கம், இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போடுறது, இந்த தைக்கிறது, இதெல்லாம் பொண்ணுங்க பண்ண வேண்டிய வேலைடா, நீ ஏன்டா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க, உங்கள்கிட்ட அங்கே வந்துட்டு அம்மா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா, அது அது வந்து நான் எங்கள் அம்மாக்கிட்ட நான் போய் வர சொல்லணுமா, சரி வேறு வழியில் அம்மா எனக்கு இது கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அது மட்டும் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணணும், ஸோ அதுக்காக தான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், அவங்களுக்காக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா வந்துட்டு ஃப்ரெண்டா கண்டிப்பாக ஃப்ரெண்டு தானா அப்படின்ற மாதிரி கேட்க, அங்கே வந்துட்டு அப்படி கண் ரெண்டு இறுக்கி மூடிட்டு பல்ல கடிச்சு நிற்கிறாங்க. அவங்க அம்மா வேறு எதுவும் மேற்கொண்டு கேட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு ஃப்ரெண்டுக்காக பண்ண போகிற கேட்குறலடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டு தானா அம்மா ஃப்ரெண்டு தான்மா, இதுக்கு திரும்ப திரும்ப கேட்குறீங்க, ஃப்ரெண்டுக்கு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவுக்கு புரியுது டேங் வந்து வைக்கப்படுறாங்க, பேசுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் அவங்க அம்மா வந்துட்டு அது மேற்கொண்டு எதுவும் கேட்கல. அவங்க பாட்டுக்கு சரி வா உட்காரு நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 பீஸ் எடுத்து அதை 2 சேர்த்து இப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லித்தராங்க. டேங் வந்து பண்ணுறாங்க, இப்படி வந்து நீடில் எடுக்கணும், நீடில் எப்படி ஊசி கற்கணும் எல்லாமே சொல்லித்தராங்க. ஆனால் வந்து டேங்க் வந்து பேசிக்ஸ் தெரியும். ஸோ அவங்க ஸ்கூலில் அவங்க காஸ்டியூம் டிசைனிங் தானே படிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். பட் அவங்க வந்து அது பேசிக்ஸ் மட்டுமே ஸ்கில்டு போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம், ஆக்சுவலாக தைக்கிறது ரொம்ப கஷ்டம். கையெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது குத்திக்கும், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதை தைக்கிறது கஷ்டம். ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரியும், பிகாஸ் நானும் ஒரு காஸ்டியூம் டிசைனர் தான். ஆமாம், காஸ்டியூம் டிசைனிங் ஸ்டூடெண்ட், படித்து முடிச்சிட்டேன், இப்போ காஸ்டியூம் டிசைனர். ஓகே ஃபைன், பேக் டு தி ஸ்டோரி. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் சொல்லி தராங்க. டேங்க் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஊசியில் நூல் கோக்கவே முடியல, அது கஷ்டம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா அது ஈஸியாகிடும். அதனால் அதுவே முடியல. அவங்க வந்துட்டு இதுவே முடியலம்மா, இது எப்படி கஷ்டமாக இருக்குது, நான் எப்படிமா பண்ண போகிறேன் அப்படிலாம் வந்து புலம்பிட்டே வந்து அவங்க ஊசியில் நூல் கோக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா பொறுமையாக சொல்லி கொடுக்க டேங்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டேங்கு வந்துட்டு ஊசி குத்தி கையில் ரத்தம்லாம் வருது. அவங்க அம்மா கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீ இது பண்ணணுமாடா கண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அம்மா வந்துட்டு டேங்க் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, நான் பண்ணி தீருவேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்படியே சிரிச்சிட்டே நம்ம டேங்கை பார்த்துட்டு டேயாங் அப்படின்னு சொல்லி கூப்பிட டேயாங் திரும்பி பார்க்க டேங்கோட தலையில் முடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே கோதி அவங்க கையால் கோதி விட்டுட்டு டேங்கை பார்த்து ஒரு சிரிச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்துட்டு கன்ஃபியூசிங்காக பார்க்குறாங்க, என்ன இதுக்கு திடீர்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. உடனே எங்கள் அம்மா வந்துட்டு இல்லைடா, நீ முன்னாடிலாம் இப்படி கிடையாது தெரியுமா, என்கிட்ட வந்து குட் மார்னிங் சொல்வேன், குட் நைட் சொல்வேன், அவ்வளோதான். நானே உங்ககிட்ட பேசணுன்னு வழியே வந்து ட்ரை பண்ணாலும் நீ என்கிட்ட மூஞ்ச தான் காமிப்பே ஒழிஞ்சு நீ பேசுனதே கிடையாது, அதுவும் இவ்வளோ ஓப்பனப்பாலாம் நீ இருந்ததே கிடையாது. இப்போ நீங்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ ஓப்பனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிட்டே, அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ என்கிட்ட இப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து முன்னாடி வந்து இப்போ டேங் வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க முன்னாடி அவங்க இருந்த பையன் டேங் ஒரிஜினல் டேங் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேச மாட்டாங்க, பட் நம்ம டேங் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதுதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அது தெரியாதுல்ல, திடீர்னு பையன் மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. திடீர்னு ஒன்றா நீ மாறிட்ட டேயாங், திடீர்னு வந்துட்டு என்கிட்ட நல்லா பேசுகிற, சிரிக்கிற, ஜோக் பண்ணுற, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீ இதெல்லாம் ஒரு நாள் எனக்கு பண்ணதே கிடையாது, என்கிட்ட இவ்வளோ ஓப்பன் அப் ஆகிட்டேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இப்படி மாறினேன் அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு நான் அப்படின்னு சொல்ல வராங்க. பட் அவங்க சொல்லக்கூடாது இல்லையா, ஸோ சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அது என்னமோ தெரியலம்மா இப்படி மாறினா நல்லாயிருக்கும், எனக்கு நல்லது நடக்கும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவங்க அம்மா வந்துட்டு இருக்கலாம், இருந்தாலும் கேப்டன் இதுக்கு காரணம் தானே, கேப்டன் அவனை ரொம்ப நல்லாவே மாற்றிருக்காரு இல்லை டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா இருந்துட்டு டேயாங் வந்து சிரிச்சிட்டு அடா ஆமாம்மா எனக்கே தெரியல, அவர் என்னை மாற்றிட்டாரு, அது மட்டும் கிடையாது, நான் அவங்கள எப்போ ஐயோ அம்மா ஒன்றும் இல்லை மறந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ காதலிக்காரு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே அதை அப்படியே மாற்றிடுறாங்க, மறந்துடு அப்படி ஸ்டாப் ஆகி நின்றுடுறாங்க. அவங்க அம்மா அப்படியே டேங்கே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தியா கடைசியாக உன் வாயிலேருந்தே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. அது அம்மா விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. டேங்க வந்து அவங்க அம்மாவை பார்த்து அவங்களுக்கும் சிரிப்பு வருது. அவங்க அம்மா வந்துட்டு நீ சொன்னாலும் சொல்லனாலும் எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறீங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க்கு வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பறிக்குது. எப்படியே சந்தோஷமாக இருக்குது. அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணாங்கல்ல, ஸோ வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. டேங் வந்து அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நல்ல வேலை நான் இங்கே வந்து நான்
பார்த்த எல்லாருமே வந்து எங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. எனக்கு அது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லோரும் ஃப்யூச்சர்லேயும் இருந்துட்டா நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒரே ஜென்டரை வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும்ல. ஆக்சுவலாக எனக்கு ஆனால் இன்னொரு விஷயம் நினச்சா பயமாக இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ எல்லோரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் பயமாகவும் தயக்கமாகவும் இருக்குது. ஸோ அப்படியே டேங் வந்து சண்டே ஆகுது. ஸோ சாட்டர்டே வீட்டுக்கு வந்தார் இல்லையா? அப்போ சண்டே ஆகுது. ஸோ நேற்றுலேருந்து ஜங்குக்காக அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே போய் மொதல் வேலையை வந்து அவரோட ஒர்க் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அழகாக வந்து கார்னரில், ஆக்சுவலாக அது கர்ச்சீஃப், அது ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி. ஸோ அது வந்து கார்னரில் மட்டும் அழகாக ஜே ஃபார் ஜங்குக் அப்படின்றத வந்து அழகாக வந்து ஹேண்ட்லேயே வந்துட்டு எம்ப்ராய்டரி போடுறாங்க. ஸோ எம்ப்ராய்டரி போட்டு அழகாக வந்து உங்கள் கையிலலாம் வந்து குத்தி நேற்றுலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. பட் அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜங்குக்கு வந்து தான் கிஃப்ட் கொடுத்துடணும் அப்படின்றதுனால அழகாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவங்க அதே ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி வச்சு அப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவங்க நினச்சதே ப்ரௌடாக இருக்குது. ஸோ அழகாக வந்திருக்கு. அழகாக முடிச்சுட்டு அப்படி சிரிச்சிட்டே ஜங்குக்கு வந்து இதை கொடுக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, நான் ஜங்குக்கு எப்படி பார்க்க போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நானும் சந்தோஷமான பாட்டோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி டபுள் ஷாட் போடணுன்னு தான் நினச்சேன். பட் நேரம் போதி வரவில்லை மன்னா, மன்னித்து விடுங்கள். நெக்ஸ்ட்டு நாளைக்கு கண்டிப்பாக டபுள் ஷாட், சண்டே கண்டிப்பாக டபுள் ஷாட் இருக்கும். ஸோ நாளைக்கு மண்டே ஜங்குக்கு வந்துடுவாங்க. ஓகேவா? ஆமாம், மண்டே வந்துடுவாங்க. ஸோ டோன்ட் வெரி. நாளைக்கு 18 மினிட்ஸ் வீடியோ போட்டோன்னா நாளைக்கு ஜங்குக்கு வந்துடுவாங்க. நாளான்னைக்கு மண்டே. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது நடந்துரும்னு நினைக்கிறேன். சரி, ஹோப் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வாய் வளருது. கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். என்னென்னா, எனக்கு திடீர்னு கேட்கணுன்னு தோணுச்சு. உங்களோட ஃபேவரட் பாயாஸ் யார்? உங்களுக்கு அதாவது பிடிஎஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கும் எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்டில் யாராவது ஒருத்தவங்க ஃபேவரெட்டுன்னு இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு யார் அந்த ஃபேவரெட்? நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். எனக்கு 2 பேர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் பிடிஎஸ் பார்க்க ஆரம்பித்ததே ஜங்குக்காக தான். ஜங்குக் அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேட்டது ஹேட் யூ சாங். ஸோ அதுக்கப்புறம் அப்படி வந்து ஆரம்பித்தது தான் அந்த ஜேர்னி. இப்படி கொஞ்சமாக வீடியோஸ் பார்த்து எல்லாமே இப்படி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி வார்த்தையால் சொல்ல முடியாது, பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பர்சன். ஸோ ஜங்குக்கு எனக்கு பிடிக்கும், பயாஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னொருத்தர் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குது. ஸோ இன்னொரு பர்சன் யாருன்னா கொஞ்சம் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சுகா. எஸ், சுகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன சொல்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே நான் ஒத்தி மட்டும்தான் சுகா ஃபேன். வேறு யாருமே சுகா ஃபேன் கிடையாது. எல்லோரும் சுகான்னு சொன்னாலே என்ன சொல்கிறது, எல்லோரும் ஏன் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. பட் எனக்கு ஏன்லாம் சொல்ல தெரியாது. எனக்கு சுகா ரொம்ப பிடிக்கும். அழகு பிள்ளை. எனக்கு என்ன அப்படிலாம் சொல்ல தெரியாது. எனக்கு சுகா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜங்குக், சுகா 2 பேர்த்தையும் ரொம்ப பிடிக்கும். என் ஜங்குக்கு வந்து என் க்ரஷ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நான் எப்பவுமே ஜங்குக்கு வந்து அப்படி தான் பார்க்குறேன், டேகுக்காக தான் பார்க்குறேன். ஸோ அதனால் முடியல. அதனால் சுகா வந்து என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து வேறு மாதிரி அப்டேட் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. நானும் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் அப்டேட் வரும்னு பார்த்தா அப்டேட்டே வர மாட்டேங்குது. 2 பேர்த்துக்கிட்டே இருந்துமே சரி அப்டேட் வர மாட்டேங்குது. ஜங்கு கூட பரவாயில்ல, சுகா சுத்தம் மோசம். சரி பரவாயில்ல. பட் இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் தெரியல, கேட்கணும்னு தோணுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். பை.